ஒரு நாட்டோட ராஜா அந்த நாட்டு மக்கள்களை ரொம்ப நல்லபடியா பார்த்துக்கிட்டு இருக்காரு. அந்த ராஜாவுக்கு வாரிசுகள் இல்ல, அதே நேரத்தில் அந்த ராஜாவுக்கு வயசும் அதிகமாகிட்டு இருக்கு. அதனால அந்த ராஜா என்ன முடிவு பண்றாருன்னா, அவர் நாட்டில் இருக்கிற இளைஞர்களை யாராவது ஒருத்தரை அந்த நாட்டோட அரசரா ஆக்கலாம்னு முடிவு பண்றாரு. ஒரு நாள் ராஜா அந்த நாட்டில் இருக்க இளைஞர்கள் எல்லாரையும் கூப்பிட்டு இந்த விஷயத்தை சொல்றாரு. அதை கேட்டோன்னே அந்த நாட்டில் உள்ள இளைஞர்கள் எல்லாம் ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. கூடவே ராஜா ஒரு போட்டி வைக்கிறாரு. அந்த போட்டியில யாரு ஜெயிக்கிறீங்களோ அவங்க தான் இந்த நாட்டோட அடுத்த இளவரசர்னு சொல்றாரு. அந்த போட்டி என்னன்னா, ராஜா எல்லாரோட கைகள்லயும் ஒரு விதைகளை கொடுத்துட்டு, இந்த ஒரு மாசத்துக்குள்ள இந்த விதையை யாரு பெரிய செடியா வளர்த்து எடுத்துட்டு வரீங்களோ அவங்க தான் இந்த நாட்டோட அடுத்த இளவரசர் அப்படின்னு சொல்றாரு. எல்லாரும் அவங்க விதையை வீட்டுக்கு எடுத்துட்டு போயிட்டு ஒரு மாசம் கழிச்சு பெரிய பெரிய செடியா வளர்த்து அரண்மனைக்கு எடுத்துட்டு வராங்க. ஆனா ஒரே ஒரு பையன் மட்டும் அவன் வீட்டுல உட்காந்து அவங்க அம்மா கிட்ட சொல்றான், நானும் என்னால முடிஞ்ச அளவுக்கு எவ்வளவோ முயற்சி பண்ணி பார்த்தேன், ஆனா இந்த விதை வளரவே மாட்டேங்குது அப்படின்னு சொல்றான். அதுக்கு அவங்க அம்மா சொல்றாங்க, பரவாயில்ல விடு, உன்னால முடிஞ்ச முயற்சி பண்ணிட்ட, நீ இதையே போய் அரசர்கிட்ட சொல்லு, அரசர் உன்னை புரிஞ்சுப்பாரு அப்படின்னு சொல்லி அவனை அனுப்பி வைக்கிறாங்க. இளைஞர்கள் எல்லாரும் பெரிய செடியா வளர்த்து எடுத்துட்டு வந்ததை பார்த்து ராஜா ரொம்பவே சந்தோஷப்படுறாரு. அப்படியே இந்த பையன் கிட்ட போயிட்டு உன்னோட செடி எங்கன்னு கேக்குறாரு. அதுக்கு இந்த பையன் சொல்றான், ராஜா நானும் என்னால முடிஞ்ச அளவுக்கு எவ்வளவோ முயற்சி பண்ணி பார்த்தேன், ஆனா இந்த விதை வளரவே இல்லை அப்படின்னு சொல்றான். அதை கேட்டுட்டு இந்த ராஜா சொல்றாரு, இவன் தான் இந்த போட்டியில ஜெயிச்சது, அடுத்து இந்த நாட்டோட இளவரசரும் இவன் தான் அப்படின்னு சொல்றாரு. அதை கேட்ட உடனே அங்க இருக்கிறவங்க எல்லாம் ரொம்பவே அதிர்ச்சி ஆகுறாங்க. உடனே அந்த ராஜா சொல்றாரு, நான் உங்க கையில கொடுத்தது எல்லாமே வேக வச்ச விதை, அது நீங்க என்னதான் முயற்சி பண்ணாலும் அது வளரவே வளராது. நீங்க எல்லாரும் போட்டியில ஜெயிக்கணுங்கிறதுக்காக ஏதோ ஒரு விதையை எடுத்து அதை நல்லா வளர்த்து எடுத்துட்டு வந்திருக்கீங்க. ஆனா இந்த ஒரு பையன் மட்டும்தான் எனக்காக உண்மையா இருந்திருக்கான், அதனால இவன் தான் இந்த நாட்டோட அடுத்த இளவரசர் அப்படின்னு சொல்றாரு. அதனால தான் நம்ம உண்மையா இருந்தோம்னா இன்னைக்கு இல்லைனாலும் என்னைக்காவது ஒரு நாள் அதுக்கான பலன் நமக்கு கிடைக்கும்.